நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியோட அண்ணன் இருக்கிற வீட்டில் அந்த ஊரில் இருக்கிற ஆளுங்க எல்லாமே அங்கே போயிடுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த ரஞ்சிதமும் அவள் பாட்டியும் சேர்ந்து நிறைய விஷயமெல்லாம் பண்ணிட்டாருங்க. என்னங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே போயிட்டு அவதூறாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி உங்கள் ஊர் பொண்ணு வந்து வெளியூரில் வந்து அது சிட்டியில் வந்து இன்னொருத்தவங்க கூட அப்பாரில் இருக்காங்க. இதெல்லாம் என்ன குடும்ப பொண்ணுக்கு அழகா சொல்லுங்கள். 1 வருஷம் கான்ட்ராக்டா, இது கல்யாணமா இல்லை கான்ட்ராக்டா, இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி கொச்சையாக பேசிடுறாங்க. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான நம்ம ஊர் பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக போயிட்டு அவங்க வீட்டுக்கே போயிடறாங்க. அவன் அண்ணன் வீட்டுக்கே, மல்லியோட அண்ணன் வீட்டுக்கே. அங்கே போயிட்டு ஒரு பக்கம் தாம் தூம் தளரடின்னு துடிக்கிறாங்க. என்னப்பா இது சின்ன வீடாக இருக்கலாமே, இதெல்லாம் ஒரு பொழப்பாப்பா, எதுக்குப்பா அந்த பொழப்பு, அதே உன் தங்கச்சி போய் வேலை செய்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன், நீ இந்த வீரை விட்டு காலி பண்ணிட்டு போயிருப்பா, எங்கள் ஊருக்கு தான் அசிங்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். உன் தங்கச்சி இப்போ வரணும், இல்லைன்னா இந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே மல்லிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தேன், கரெக்டாக நம்ம மல்லியோட அண்ணி தாங்க. அவங்க ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க பார்த்தியா, இந்த மாதிரி தான் ரொம்பவே அவதூறாக பேசிட்டாங்க. அண்ணன் ரொம்பவே மனசு உடஞ்சி போயிட்டு, அண்ணன் மனசு விட்டு போயிட்டாரு, என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கண்காலிங்கி பேசின்னு இருக்காங்க. இது கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கண்காலி, என்னடா இது ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ சோதனையாக, ஒரு பொண்ணு எதனா ஒன்று பண்ணாவே போதுங்க இத்தனை குத்தம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அவங்க கிட்ட இருக்கிற நல்ல பழக்கம் யாருமே யார் கண்ணுக்கும் தெரியாதுங்க. அந்த குத்தம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும், அதெல்லாம் இருக்க விஷயம் யாருக்கும் தெரியாது. கஷ்டப்படுற மாதிரி ஒரு நாய் வந்து உதவி செய்ய மாட்டாங்க. படுற போது யாருமே உதவி செஞ்சிருந்தா அவங்க ஏன் அந்த மாதிரி பண்ண போகிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். உதவி செஞ்சிருந்தா அவங்க போயிட்டு அந்த மாதிரி ஒர்க்குக்கே போய்க்கவே மாட்டாங்க. யாருமே உதவி செய்யலை. அப்போ வந்து உதவி செய்யும் போதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. எதனா ஒரு தப்புன்னா மட்டும் அப்படியே சும்மா வரிச்சு கட்டின்னு ஒரு பக்கம் குடுன்னு ஓடிடுவாங்க. குற்றம் சொல்கிறவங்களுக்கு எத்தனை பேர்னாலும் வருவாங்க. கைப்பிடிக்கிறதுக்கு ஒருத்தருமே வரமாட்டாங்க. அதனால இவங்க பேசுறதெல்லாம் காதல் வாங்கினா தான் வாழ்க்கையில் சரி ஒரு மாதிரி சரிக்க முடியாது. அதனால விட்டு தள்ளிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம போயினே இருக்கணும். சரி, இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்க இந்த பாதையில் என்னென்னவோ இருக்குங்க, எல்லாத்தையும் தாண்டி தான் போயாகணும். இந்த விஷயம் காத்து வாக்கில் நம்ம விஜய்க்கும் போயிடுது. விஜய் மனசு உடஞ்சி போயிடுறாரு. ஊருக்கு போயிட்டு எல்லாரும் முன்னாடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இந்த விஷயத்த எல்லாமே. ஆனால் ஊர் மக்கள் கேட்கல. ஏப்பா நீ என்ன வேணா சொல்லுப்பா, அதை பிரச்சனைப்பா, நீ தாலி கட்டிட்டுப்பா நீ சொல்லிட்டு அவ்வளோ இனிமேல் செகண்ட் ஹேண்ட் தான்ப்பா, யார்ப்பா கட்டிவாங்க, யோ நீ கட்டிப்பியா, எனக்கு ஓகேப்பா செகண்ட் ஹேண்ட் தானே, நான் ஆல்ரெடி கல்யாணம் எடுத்து இன்னொரு கல்யாணம் வேணா அவ்வளோ பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான ஆள் சொல்கிறாரு. உடனே விஜய் கோவம் வந்துடுது. நீங்கள்லாம் ஊர் பொதுமக்கள் மானம் கேட்டாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு, அவ்வளோ என் மனைவி இனிமேல் யாராவது அவ்வளோ தப்பாக பேசுனீங்க அவ்வளோதான், யாராக இருந்துன்னு பார்க்க மாட்டேன், எல்லாரையும் தொலைச்சி கட்டுருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அந்த இடத்துல இருந்து வண்ணங்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்றாரு. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் அவள் என்னோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அடையாளத்தையும் பதிக்க வச்சிடறாரு. உடனே ஷாக் ஆகிடுறாங்க. ஒரு பக்கம் மல்லியை ஃபோன் பண்ணி வர வச்சு எல்லாரும் முன்னாடி திரும்ப ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் லைஃப் லாங் இவ தான் என் மனைவின்னு சொல்லிட்டு அங்கே ஆணித்தனமாக உறுதித்தனமாக எல்லாருமே நிரூபிக்கிறாங்க. அப்படியே பொதுமக்கள்லாம் பார்த்துட்டு அப்படியே சும்மா வாயடிச்சு போய் நின்று இருக்காங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட என்ன சொல்லிட்டு போகிறாங்க, பார்த்தீங்களா எவ்வளோ திமிரத்தினால இப்போ சந்தோஷப்பட்டுக்கலாம்ல, சரி எப்படியோ ஒன்று பொண்ணு வாழ்க்கை காப்பாற்றிச்சிடப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட மாட்டாங்க. அப்பயும் அதுலேயும் ஒரு குத்தம் கண்டுபிடிச்சு குத்தத்தை தான் பேசின்னு போகிறாங்க. இவங்கெல்லாம் என்னைக்கும் பேசியிருந்தாங்க இருப்பாங்க. இவங்களால ஒரு பக்கம் கண்டுக்காமல் நம்ம பாட்டுக்கு நம்ம பாதை உண்டு நம்ம வழி உண்டுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு போனால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.